குகைவாசிகள் 300 வருஷம் குகையில தூங்கியும் இளமையாகவே இருந்தாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சூரா கஹஃப்ல இறைவன் குகைவாசிகளை பற்றி குறிப்பிடுறான். அவங்கள 300 வருடங்கள் கிட்ட நாம தூங்க வைத்து எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தோம், இன்னும் 9 கூட்டினோம் சொல்லி. உங்களுக்கு தெரியுமா சோலார் கேலண்டருக்கும் லூனார் கேலண்டருக்கும் எத்தனை வருடம் வித்தியாசம்னு? சோலார் ஏர்ஸ்ல இருக்கக்கூடிய 300 வருடங்கள் லூனார் ஏர்ஸ்ல 309 வருடங்களாக மாறும். இன்னும் சூரா கஹஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா சூரியன் உதயமாகும் போது அது அவர்கள் மீது படாமல் அவர்களுடைய குகையின் வலப்புறம் சாய்வதையும் அது அஸ்தமிக்கும் போது அது அவர்களுடைய இடப்புறம் செல்வதையும் நீர் பார்ப்பீர். அதில் அவர்கள் ஒரு விசாலமான இடத்தில் இருக்கின்றனர். இது அல்லாஹ்வின் அத்தாட்சிகளில் உள்ளதாகும் அப்படின்னு இறைவன் கூறுகிறான். குகைவாசிகள் 300 வருடங்களுக்கு பிறகு எந்திருக்கும் போதும் கூட அவங்க இளமையாக இருந்தாங்க. இப்ப ரீசன்ட் ஸ்டடீஸ்ல சொல்றாங்க is that it will age much faster. Damage that happened through the sun. நாம சீக்கிரம் வயசாகிறதுக்கு 90% காரணமானது வெயிலோட யூவி ரேஸ்னால தான். இன்னும் வெயில் பிரதேசத்துல இருக்கிறவங்களோட குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்க வயது அடையிறது கம்பேரிட்டிவ்லி கம்மியாகுது அப்படின்னு சொல்லியும். இதன் மூலமாக இறைவன் 300 வருடங்கள் தூங்கிட்டு இருந்த குகைவாசிகளை வெயில் அவங்க மீது படாத மாதிரி மாற்றி மாற்றி அவங்கள படுக்க வச்சு பாதுகாத்தான். சுப்ஹானல்லாஹ். இது மாதிரி பல்வேறு அறிவியல் உண்மைகளை இஸ்லாம் நாளுக்கு நாள் நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்குது.